கோல்டு மார்க்கெட்டில் நம்ம டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ப்ராஃபிட் கொண்டு வந்துட்டுருக்கோம். புதுசா உள்ள ட்ரேடிங்கில் வரவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து அவங்களுக்கு டெக்னிக்கலாக எந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணுறது, எப்படி எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், எங்கே வந்து ப்ராடக்ட் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். அது இல்லாமல் மார்னிங்கில் டெய்லியுமே 7 AM to 6 PM வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம யூடியூப் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறோம். அது இல்லாமல் 7 PMலேருந்து மிட் நைட் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 2 செஷனாக பிரித்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ மார்னிங் செஷனில் நம்ம சொல்கிறது விஷயங்கள் பார்த்துட்டு இதை பார்த்துருவோம். நைட் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மார்னிங்கில் வந்து நம்ம கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். அதில் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ப்ராடக்ட் புக்கிங் நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சரிங்களா? பெருசாக மார்க்கெட் வந்து ரேஞ்சாக திறந்தது ஈவினிங் வரைக்கும். ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. அது இருந்தாலுமே நம்ம விஐபி குரூப்பில் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். 740க்கு வந்து 4585 to 88 பை பண்ண சொல்லியிருந்தோம். டார்கெட் பொறுத்த வரைக்கும் 4598 600 அப்படின்னு கொடுத்துருந்தோம். எவரேஜ் பை லெவல் அப்படிங்கிறது 4500 வந்தோம். எகைன் பை பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஒரு 10 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆச்சு. டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணல. இல்லை 10 பாயிண்ட்டில் சேஃபாக புக் பண்ணுங்க அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7:45 8:45 ஒரு 10 பாயிண்ட் நம்ம புக் பண்ணியிருந்தோம். இதே இந்த மார்க்கெட் சூழ்நிலையுமே நாம் ஒரு சின்ன ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ராஃபிட் புக் பண்ணி நியூ ட்ரேடர் வந்து இந்த லெவலில் புக் பண்ணிக்க சொல்லியிருந்தோம். அதாவது நியூவாக நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கிற ட்ரேடர்ஸ் வந்து இந்த லெவலில் புக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 13 பாயிண்ட் வந்து நம்ம சேவாக புக் பண்ணிட்டோம் மார்னிங்லேயே. ஓகேங்களா? எகைன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 10:45க்கு ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். புதுசாக ஜாயின் பண்ணுற ட்ரேடர்ஸ் இந்த லெவல் எடுத்துக்கங்க. ஏன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். 600 to 610 டார்கெட் வரை போகும்னு சொல்லியிருந்தோம். லோ மார்ஜினில் எடுக்க சொல்லியிருந்தோம். புதுசாக லோ மார்ஜின் எடுத்து பண்ணுங்கள். ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்குது, கேர்ஃபுல்லாக பண்ண சொல்லியிருந்தோம். ஏவரேஜ் என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து இருக்கிறவங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஏவரேஜ் லெவல் 1183 கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் போர்டு மார்க்கெட் அதனால் நம்ம வந்து 3 to 4 பாயிண்ட்டில் புக் பண்ண சொல்லிட்டோம். மார்க்கெட் ஹை வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்குது. அதனால் காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆக சொன்னோம். சரிங்களா? எக்ஸிட் ஆகிட்டு பார்த்துக்கலாம். இன்றைக்கி பன்னெண்டு பரவாயில்ல. ஒரு மார்க்கெட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு $400 மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜான்லேருந்து நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு $300 to 400 மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் திரும்ப ஒரு செல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். செல் ரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு செல்லிங் நடக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி 7 மணிலேருந்து நைட் 2:30 மணி வரைக்கும் மார்க்கெட் வந்து பை தொடருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டிசிப்ளினாக எப்படி பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபாலோ பண்ணுறது, டெக்னிக்கல் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற எல்லாமே சொல்லிக்கிறோம். டீட்டெயில்ஸ் எதாவது வேணால் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போட்டு நீங்கள் சப்போர்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதில் பிட்காயின் எத்திரியம் நம்ம லெவல் ப்ரொவைட் பண்ணுறோம். அது வேணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே. அதாவது ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நம்ம வந்து கோர்சஸில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்ல முடியாது. டைமிங் கம்மியாக இருக்கிறதுனால. அதனால் வந்து கோர்சஸ்ங்கிறது நம்ம இண்டிவிஜுவலாக நீங்கள் எதாவது சப்போர்ட் வேணால் வாங்கிக்கலாம். அதெல்லாம் விஐபி லெவல்ஸ் அப்படிங்கிற தனியாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் வந்து கோல்டு குரூப் வந்து ஃப்ரீ குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணிக்கங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். வேணும் கிரியேட் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் வேணும்னா வாய்ஸ் நோட் போட்டுங்க. வாய்ஸ் நோட் போட்டு கேட்டு சப்போர்ட் வாங்கிக்கலாம். அதை டிசிப்ளினாக எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு டெய்லியுமே சொல்லிட்டு வந்துருக்கோம். மார்க்கெட் வந்து ஒரு செல் ரைஸ் நடக்கும். ஆல் டைம் ஹையில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். மார்னிங் விட்ட மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் வந்து பெருசாக ஒரு ரேஞ்சாக இருந்தது. ஒரு $5 to $10 மேலே போகுது, கீழே வருது மாதிரி மூவ்மெண்ட் இருந்தது. இப்போ ஈவினிங் செஷன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து பை தொடருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்படின்னா நம்ம வந்து எங்கே இடத்துல பை எடுக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருந்து பை எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன். சரிங்களா? அதாவது நம்ம வந்து இந்த மார்க் பண்ணுறதில் அழிச்சிடுறேன். ஆக்சுவலாக நம்ம விஐபி லெவலில் கொடுத்துருந்த இதில் சார்ட் அனாலிசிஸில் கொடுத்துருக்க லெவல்ஸ் எல்லாமே விஐபி சார்ட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சார்ட் வந்து எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறத லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே வந்து தொற்று போகுது, சப்போர்ட்டாக இருக்குது 4580 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். எகைன் 4580 மார்க்கெட் நம்ம சொல்கிற விஷயங்கள ஒரு $18 மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது கால்ஸாக ப்ரொவைட் பண்ணல, சார்ட்டில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நிறைய ட்ரேடர்ஸ் சார்ட் வச்சு நம்மளோட என்ட்ரி எடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த சப்போர்ட்டை எடுத்து மேலே போகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து மேலே போகுங்க மென்ஷன் பண்ணியிருந்தேன். செகண்ட் வந்து மார்க்கெட் 4550 வரைக்கும் வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். தேர்ட் லெவல் வந்து 4525 வரைக்கும் வரும் அப்படிங்கிறத என்னோட டெக்னிக்கல் பார்வையில் நான் கொடுத்துருக்கேன். இந்த லெவல் வந்தால் பை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட பார்வை. ஓகேங்களா? மார்க் ஹையில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரேஞ்சாக ட்ரேட் ஆகும். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். புதுசாக ட்ரேடிங் வரவங்க தயவுசெய்து இந்த ட்ரேடிங் ஈவினிங் செஷன் அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஏன்னா மார்னிங்ஸ் ஏசியன் செஷன் மாதிரி லண்டன் செஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேஃபான ட்ரேடிங் இருக்கும். வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும். ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருந்தாலுமே ஒரு சின்ன ப்ராடக்ட் புக் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்க டெலிகிராம் குரூப்பில் நமக்கு காட்டியிருக்கோம். அதே மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுத்து பழகும்போது உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ட்ரேடிங்காக அமையும். சரிங்களா? புதுசாக உள்ள வர்றவங்க டெய்லி ஒரு $5 to $10 வந்து டார்கெட் வைங்க. அதிகபட்சம் 5% உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 5% ஒரு நாளைக்கு டார்கெட் வைங்க. அதே போதும். அது நல்ல ஆரோக்கியமான ட்ரேடாக இருக்கும். டிசிப்ளினான ட்ரேடாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடிக்கடி ட்ரேட் பண்ணுறது,
கீழ இறங்குனா மார்க்கெட் மேலே போகும்போது உடனே பை பண்ணுறது, மேலே போனால் செல் ஆகாம உடனே செல் பண்ணுறது, அப்படியெல்லாம் வந்து டிசிப்ளின் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறோம். ட்ரெண்ட் எப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி தான் பண்ணணும். நம்ம ட்ரெண்ட் பற்றி எல்லாம் தெளிவாக வந்து நம்ம கிளாஸில் கத்துக் கொடுக்குறோம். சரிங்களா? அடிப்படை விஷயங்கள் பற்றி கோர்ஸ்லேயே வந்துரும். உங்களுக்கு மினிமம் மார்க்கெட் எந்த மாரி வாட்ச் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத சின்ன சின்ன ப்ராஃபிட் வச்சு பண்ணுற விசிபிளாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம பேசிக் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால டீட்டெயில்ஸ் நம்ம கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? நம்மகிட்ட வர ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாசிபிலிட்டியா ஒரு ப்ராஃபிட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். அதனால தான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அது இல்லாம டீட்டெயில்ஸ் அதிகமான டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் வழியா நீ வாய்ஸ் நோட் போட்டு கேட்டுக்க. ஓகேங்களா? சரி, மார்க்கெட் ஈவினிங் செஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வழியில பேசிட்டு அந்த டைம் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் ஒரு செல் ரைஸ் நடந்தது போகலாம் அப்படி எதிர்பார்க்குறோம். ஆனால் செல்லிங் நடக்க மாட்டேங்குது. செல்லிங் நடப்பனா அப்படிங்கிற மார்க்கெட் வந்து மேலேயே போனாங்கிறது போயிட்டுருக்கு. சரிங்களா? அதனால வந்து புரிஞ்சுக்க முடியாத மார்க்கெட்டா இருக்கு. கோல்டு அப்படி இருக்குங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் இந்த சூழ்நிலையில. மார்க்கெட் வந்து புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறத என்னோட பார்வையில நான் பார்க்குறேன் இப்போ. ஓகேங்களா? இப்போ லெவல் நீங்க பை எடுக்கலாமா அப்படின்னா, ரிஸ்க் கண்டிப்பா இருக்கும். இந்த லெவல்ல நம்ம பை எடுக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது 4595 4590 டூ 95 அப்படிங்கிறத பை லெவல் நான் பார்க்குறேன். பை பண்ணிட்டோம்னா, நாம வந்து கொஞ்சம் ரிஸ்க் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஈவினிங் ட்ரேட பொறுத்தவரைக்கும் ஹை வாலட்டிலிட்டியா இருக்கும். ரிஸ்க் அக்செப்டல் ட்ரேட் அப்படிங்கிறத குடுக்குறேன். இந்த அளவு 90, 95 லோ மார்ஜின்ல பை எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? அப்படி எடுத்து வச்சுட்டு நீங்க டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4630 அப்படிங்கிறத பார்க்குறேன். ஒரு $30 வந்து இன்டர் டார்கெட் பார்க்குறேன். அதாவது உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதுக்கு மேல போறக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது மார்க்கெட் டிராவல் ஆனா தான் தெரியும். 4620 அப்படிங்கிறது இன்னைக்கு இப்போதைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த டேவோட டார்கெட்டா நான் பார்க்குறேன். இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா க்ளோஸ் வச்சுன்னா கண்டிப்பா ஒரு பை பண்ணலாம். சரிங்களா? கண்டிப்பா. ஆனா லோ மார்ஜின்ல எடுத்துக்கங்க. உங்களுக்கு மார்க் கீழ போனாலும் கூட மார்க்கெட் வந்து லோ மார்ஜின் எடுத்திருக்கும்போது நம்ம எந்த லெவல்ல பை டிப் பண்ணலாம். 4525 டிப்பா பார்க்குறேன். ஓகேங்களா? 4525 அடுத்த டிப்பா பார்க்குறேன். அதுக்கடுத்த டிப் பொறுத்தவரைக்கும் 4475 டூ 80 அப்படிங்கிறது என்னோட அடுத்த டிப்பா பார்க்குறேன். 75 டூ 80 அப்படிங்கிறது 480 அப்படிங்கிறது டிப் பை. இந்த 2 லெவலா வந்து நான் பை லெவலா பார்க்குறேன். ஏன்னா, இத மீறி மார்க்கெட் வந்து வந்துட்டு போறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு இல்லாட்டியும் கூட இந்த வாரத்தில கண்டிப்பா இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் வந்து திரும்பக்கூடிய வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நீங்க மார்க்கெட் நான் சொல்றத வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? 4630 போனாலுமே, இந்த 4475 வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் ஆகாம கண்டிப்பா மேல போகாது. அப்படிங்கிறத என்னோட பார்வையில நான் வந்து டயகிராம் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த லெவலுக்கு வந்துட்டு மார்க்கெட்டு திரும்ப வந்து மேல போகும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையில நான் வந்து உங்களுக்கு டயகிராம் போட்டிருக்கேன். இந்த லோ டிப் அப்படிங்கிறது நம்மளோட நல்ல ஒரு என்ன சொல்றது? நல்ல ஒரு பை லெவலா பார்க்குறேன் நான் இதைய. சரிங்களா? மார்க்கெட் கீழ எந்த அளவுக்கு கீழ இறங்குதோ அந்த பை லெவலா பார்க்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த லெவல் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. 4525 டூ 530 பை லெவல். 4675 டூ 80. இப்போ வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்றவங்கன்னா, இந்த சின்ன லெவல் எடுத்து நீங்க பை பண்ணி ஹோல்டு பண்ணுங்க. அப்படியே டார்கெட் 4630 பிரேக் அவுட் ஆகும்போது, ஹையஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகுது. 4670 அப்படிங்கிறது அடுத்த டார்கெட்டா பார்க்குறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டிசிப்ளின் ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு ரிஸ்க் அதிகமா எடுக்க வேண்டாம். யூனிட் ரிஸ்க் அதிகமா இருக்கும். ஏன்னா மார்னிங் செஷன்ல 7 AM மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, இந்த லெவல் எப்படி போகுது அப்படிங்கிறத மாடல் அனலைஸ் பண்ணிருவோம். ஓகேங்களா? தேங்க் யூ.